ஏபிசிடி மால்ட்டு, ஆப்பிளை நல்லா வெட்டி எடுத்து வச்சுக்கணும், தூள் செய்து. பனவெல்லம் தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கேரட்டு துருவி வச்சுக்கணும். பீட்ரூட்டு துருவி வச்சுக்கணும். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு இதை தனியாக தூள் பண்ணி வச்சுக்கணும். இதை ஃபுல்லாகவே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது அரைச்சிட்டோம். அரைச்சி மிக்சியில் அரைச்சிட்டு மூணுத்தையும் கேரட்டு, ஆப்பிள், பீட்ரூட் மூணுத்தையும் போட்டு நல்லா அப்படியே செவந்து அப்படியே நல்லா கொதித்து வரும்போது நல்லா கொதி வரும்போது இந்த வெல்லத்தை தூக்கி பழுப்பு சக்கரை அதை தூக்கி அப்படியே கொட்டிட்டு பாதாமை பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம். பாதாம், முந்திரி, ஏலக்காய் போட்டு கலரி அது நல்லா கட்டியாக பாகு வரும்போது ஃபுல்லாக சுண்டி வந்துடுச்சு. சுரண்டி நல்லா சுண்டி வந்த பிறகு இதை என்ன பண்ணணும், நல்லா பவுட்ரு மாதிரி ஆக்கிடணும். ஆற விட்டு பவுட்ரு மாதிரி ஆக்கி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கணும். அடிச்சுட்டா அப்படியே பவுட்ரு மாதிரி ஆகிடும், கட்டியாக வந்துடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இரும்பு கடாயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தா சூப்பராக நல்லா உடம்புக்கு சத்தாகவும் இருக்கும். அதுங்க சாப்பிட்லனா கூட பாலில் கலக்கி கொடுத்துடலாம். இது ஆறிடுச்சுன்னா அப்படியே மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இது எல்லாருமே செய்யலாம்.